ஆடி மாசம் அடிக்கப்பட்ட காத்துல வீடு பூரா ஒரே குப்பையும் தூசியுமா தான் கிடக்கு. காலையில இருந்து இதோட 3 நேரம் தூத்தள்ளி வச்சு குப்பையெல்லாம். வயசு வேற ஆயிட்டே இருக்கு, அதனால வேலைகளை செஞ்சா கொஞ்சம் குறுக்கு வலிக்கதான் செய்யும். சரி, கொஞ்ச நேரம் இந்த படுப்பு உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். சப்பாடா. ஏக்கா எங்கக்கா இருக்க? ஏ ராணி, இங்க வேணா, அங்கதான் உட்காந்துருக்கேன். ஏக்கா இங்கதான் உட்காந்துருக்கியா? உன்னை வீடு பூரெல்லாம் தேடிக்கிட்டே வரேன். ராணி, இந்த சேலை அளவோல இருக்க. அம்மா, எப்ப வாங்கின இந்த சேலை? ஏக்கா, உனக்கு வயசாகிக்கிட்டே வருதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா அதுக்குன்னு இப்படியா? என்ன ராணி, எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏக்கா நல்லா பாரு, இந்த சேலை உனக்கு தெரியலையா? சேலை கலரு நல்லாதான் இருக்கு. சொல்லு ராணி, விலை ஏதாவது அதிகமா வாங்கிட்டியோ? ஏக்கா ஏங்கா இப்படி இருக்க? உனக்கு கண்ணு தெரியலையா? இந்த சேலை எனக்கு நீ தானே வாங்கி கொடுத்த. என்னது, நான் உனக்கு வாங்கி கொடுத்ததா? ஆமா, இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்புக்கு எனக்கு வாங்கி கொடுத்தேலக்கா. இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ராணி, அதனால உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படின்லாம் சொன்னியக்கா. இப்ப எங்க வாங்கினது, என்ன விலைக்கு வாங்கினதுன்னு என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கா. அட நான் ஒருத்தி. ஆமா ராணி, மறந்தே போயிட்டு பத்துக்க. நீ எப்பவும் ஒரே சுடிதாரா உடுத்திருப்பியா? இந்த சேலையை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகமே வரல பத்துக்க. சரிக்கா, இப்ப மாதிரி உனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? ஞாபகம் வந்ததுமா, நல்ல ஞாபகம் வந்தது. அளவோல இருக்கு ராணி, இன்னும் புத்தம் புதுசா அப்படியே மடிப்பு கலையாம இருக்க. ஆமா, உடுத்தி இருந்தாதானே மடிப்பு கலையும். நான் தான் உடுத்தவே இல்லையா, நீ வாங்கி கொடுத்த உடனே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ்ல வச்சு பீரோலயே வச்சுட்டு பத்துக்க. இப்ப இங்க வரும்போதுதான் நானே எடுத்துட்டு வந்தேன், இப்பதான் உடுத்திருக்கேன். அடி பாவி, தமிழ் வருஷ பிறப்புக்கு எடுத்ததா இப்பதான் உடுத்துதியா? ஆமாக்கா, எங்க அக்கா எனக்கு பாசமா எனக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த சேலை மடிப்பு கலையாம அளவோல அப்படியே இருக்கணும்ல, அதுக்குதான் இத்தனை நாளா உடுத்தாம வச்சிருந்தேன். இப்ப மாதிரி அந்த சேலை எடுத்து உடுத்தணும்னு உனக்கு தோணுச்சா? சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டு விடு. அதிரசம் இருக்கு, அதிரசம் என்ன ருசி தெரியுமாக்கா? ஆனா உன் கையிலயும் உன் கை பக்குவத்திலயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குக்கா. அட என்ன ராணி, நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா? பின்ன எங்க அக்காவை பத்தி பெருமையா சொல்லது எனக்கும் பெருமை தானே. உன் கை பக்குவத்துல நீ செஞ்ச அதிரசமும் முறுக்கும், அதுலயும் குறிப்பா அச்சு முறுக்கு செம்ம டேஸ்டுக்கா. அதிரசம் அச்சு முறுக்குன்னு சொன்ன உடனே எனக்கே ஞாபகம் வருது ராணி. நம்ம மீனாவுக்கும் கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேன் பத்துக்க. நம்ம எல்லாரும் உட்காந்து கயவையான்னு பேசிட்டு இருந்தோமா, அதுல மறந்தே போயிட்டு பத்துக்க. நீ வீட்டுக்கு கிளம்பும் போது மீனாவுக்கும் தந்து விடுதுன்னு அவள்கிட்ட கொடுத்துருேன்னா? சரிக்கா, அதுல என்ன கொடுத்தா போச்சு. நல்ல பிள்ளை பத்தியா மீனா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டுதா இல்ல, அப்படியே நம்ம கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நல்லா பேசிக்கிட்டுதா பத்தியா. நீ முன்னாடி மீனாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்ப பத்தியா, நான் அதை வச்சு மீனாவை என்னவோ ஏதோன்னு நினைச்சேன் பத்துக்க. ஆனா நேர்ல பார்த்து பேசும்போதுன்னு தெரியுது எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கான்னு. ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல மீனாவும் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் என் மாமியா கிளவி நாங்க 2 பேரும் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோமா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா. அடுத்த நாள் காலையிலே எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தாச்சு. பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் இப்படி சேர்ந்து நின்னாக்கி பாடி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய, நீங்க சேர்ந்தேன்னா கடைசி எனக்கு ஆப்பு வச்சு போடுவேல அப்படின்னு எங்க மாமியார் நினைச்சுக்கிட்டு காலையில அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி எடுத்து கொடுத்து சண்டையை மூட்டி விட்டுட்டாவல. ஆமா, உங்க மாமியாருக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆமாக்கா, அந்த கிழவிக்கு வேற வேலை இல்லைல்ல, நானே தானே எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு பார்த்து கிடப்பேன். அந்த ஆளை சண்டையை மூட்டி விட்டு பெரிய மருமோ சின்ன மருமோன்னு 2 பேரும் பேச தெரியாம ஒவ்வொரு திசையிலையா போய்கிட்டு இருந்தோம். ஒருத்தரும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டோம். அதுக்கப்புறம் இப்ப நிலைமையே தலையில மாறி போச்சு. சரிக்கா, வீட்டுக்கு வரப்பட்ட 2 மருமகளும் ஒத்துமையா இருந்தா சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒத்துமையா இருந்ததும் இந்த குடும்பமே ஒத்துமையா இருக்கும்னு அவங்க நினைக்க வேண்டியதானக்கா. எதுக்குக்கா அவங்களுக்கு இப்படி எல்லாம் சண்டையை மூட்டி விடணும்னு தோணுது? சரி விடு, இப்ப பழச நினைச்சா அப்புறம் அதுக்கு பிறகு மனசு சங்கடமா தான் வரும். இப்பதான் மீனை நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காள. உண்மையே சொல்லுதான் ராணி, மீனை நல்ல தங்கமான குணமுள்ள பிள்ளையா இருக்கும். ஆமாக்கா, அதான் நானே சொல்லியிருக்கோம்ல. ஏக்கா அதை விடு, நம்ம மர்மமே நேத்திக்கு தூக்குவாளியோட அதிரசத்தை வாங்கிட்டு போனோம் பத்தியா? ஆமா ராணி, வீட்டுக்கு போய் நாங்க 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்னு வேற சொன்னோம்ல. ஆமாக்கா. ஏக்கா வாச்சின பண்ணு. என்னக்கா 2 பேரும் பாடு பேசிட்டு இருக்கேளோ, நான் வேணா அப்புறமா வரட்டுமா? ஆட நீ வேற சின்ன பொண்ணு, நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உட்காரு. இப்ப அப்படியே எங்க வீட்டு பாட பேசினாதான் என்னவா? நீ என்ன வேற யாரோவா? நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே, உட்காரு சின்ன பொண்ணு. அப்படி இல்லக்கா, நீங்க ஏதாவது குடும்ப விஷயம்னு பாடு பேசிக்கிட்டு இருப்பிய, நான் வேற இடையில வந்து உட்காந்துக்கிட்டு. ஆட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காரு சின்ன பொண்ணு. எதுலயுமே ஒரு நியாயத்தோட பேசப்பட்டவளே நீதான். இப்ப நானும் எங்க அக்காவுமே ஏதாவது ஒரு விஷயம் புரியாம பேசிட்டு இருந்தா கூட நீயே புரிய வைப்பல சின்ன பொண்ணு. ஏக்கா என்ன பார்த்தா இப்படி பெருமையா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, உன்னை பத்தி நான் பெருமையா தானே சொல்லுவேன்.
ஏதாவது ஒரு மனசு சங்கடத்தோட வந்தா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் இருந்து பேசினா போதும், சங்கடமெல்லாம் மறந்து மனசு நிம்மதியாயிரும் தெரியுமா சின்ன பொண்ணு? ஏக்கா அப்படியே சொல்லுதியா? ஆமா, மனசுல வஞ்சகம் இல்லாம எது என் மனசுல நினைச்சாலும் அப்படியே வெளிப்படையா பேசுவேல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணு உங்ககிட்ட. ஏக்கா நம்ம மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசினாதாங்க நமக்கு சங்கடம். வெளிப்படையா பேசிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த நேரத்துல என்ன பிரச்சனைனாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கிடலாம். இப்படி சொல்லுதேல சின்ன பொண்ணு, இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப புகழாதீங்கக்கா, அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஏக்கா நீங்க வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போறேன் வாரியான்னு என்கிட்ட கேட்டேன்லக்கா, நானும் வரேன்க்கா. அப்புறம் கீதாக்காவும் நம்ம கூட வராவலாம். சரி சின்ன பொண்ணு, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம் கோயிலுக்கு. ஏக்கா அப்புறம் கோயிலுக்கு மாலை வேற கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம சுந்தரண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேங்க, மாலை கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சின்ன பொண்ணு, பரவாயில்லையா? ஆமாக்கா, நான் கூட முதல்ல நினைச்சேன் சரி இந்த அக்கா வேற மாலைலாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காவோ, அப்போ நம்மளும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கணும்ல, அப்போ நம்ம நேரா தோவாளிக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் பார்த்துடுங்க. சரி அதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாப்பாமேன்னு தான் கேட்டு பார்த்தேன். அந்த அண்ணன் கேட்ட உடனே சரி சின்ன பொண்ணு நான் மாலை கட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்படியும் கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தானக்கா வீட்டுல இருந்தே கிளம்புவோம். அந்த அண்ணன் 4 மணிக்கெல்லாம் மாலை கட்டி வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போவான்னு சொல்லிட்டாங்கக்கா. அப்ப 4 மணிக்காண்டு போய் வாங்கிட்டா போதுங்களா? ஏக்கா நீங்க எதுக்கு அலையுதியா, எங்க வீட்டு பக்கத்துல தானே அந்த அண்ணன் கடை இருக்கு, நானே வாங்கிட்டு வந்துருந்தேங்க்கா. மாலை கூடவே கொஞ்சம் தலைக்கு வைக்க பூவு, அப்புறம் சாமிக்கு போடுறதுக்கு உதிரி பூ எல்லாம் தாரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, பொண்ணு பக்கப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் ராணி. அதான் ஆடி மாசமா வர இருக்கா, ஆடி வெள்ளி வரையா, சரி அதான் அம்மன் கோயில போய் மாலை வாங்கி போட்டுடலாம்னு இருக்க பத்துக்க. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். இக்க பொண்ணு பாக்குற விசேஷம் முடிஞ்சு ஒரு நாள் கிட்ட ஆக போகுது, ஆனா இன்ன வரைக்கும் என்னால நம்பவே முடியலக்கா. என்ன ராணி இப்படி சொல்லுதா? ஏக்கா நான் குறையெல்லாம் ஒண்ணும் சொல்லலக்கா, நம்ம மைனியா நம்ம வீட்டுல வந்து நம்ம பிள்ளைய பொண்ணு பார்த்துட்டு போனாவோன்னு என் கண்ணையே என்னால நம்பவே முடியலக்கா. ஏக்கா விஜயம்மா தான் இப்ப அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்கல்ல? தெரியும் சின்ன பொண்ணு, அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க. இருந்தாலும் எங்க மைனியா எங்க வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட இவ்வளவு தூரம் நல்லா பேசி எடுத்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காவோன்னு இன்ன வரைக்கும் என்னால நம்பவே கிடையில பத்துக்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு. ராணி இப்படி சொல்லதுக்கும் நிறைய காரணம் இருக்குல்ல, ஏன்னா எங்க மைனி எங்களை அந்த அளவுக்கு பாடாப்படுத்திருக்காவல்ல. அப்படி இருந்த மைனி இப்ப எந்த அளவுக்கு திரும்பி நம்ம வீட்லயே வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காவன்னா அது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. எது எப்படியாக்கா, நம்ம 5 பொண்ணு பாக்குற விசேஷம் நல்லபடியா நடந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. உண்மையாவே மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல பத்துக்க. இங்க பாரு ராணி, அப்ப சொன்ன விஷயம் தான் இப்பவும் உனக்கு ரொம்ப ஓவரா திமிர்ல தான் தான் பெரியவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போடுவோம்ல, அந்த ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்க முடியாது. ஆட்டத்தை ஒரு நாளாவது நிறுத்தி தானே ஆகணும், கடவுள் நிறுத்துவோம்ல. இப்ப மைனி நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணினாவோ, ஆனா நம்ம மைனிக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல. எங்க மைனி இப்படி பண்ணிவிட்டாவோ, எங்களை பிரிச்சு விட்டாவோ, எங்க அண்ணனை எங்க கூட பேச விட மாட்டாவோ, அப்படி இப்படின்னு அவங்க வீட்டுல போய் நம்ம சண்டைக்கு நிக்கல. அதே மாதிரி வரவ போகப்பட்ட எல்லார்கிட்டையும் நம்ம மைனியை பத்தி குத்தம் குறையெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லல. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் மைனி எடுப்பாரு கைப்பிள்ளைன்னு. அவங்க தங்கச்சி சொல்லவே அப்படியே தாரக மந்திரமா நினைச்சு கேட்டுட்டு ஒவ்வொன்னா நம்ம கிட்ட பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாவோ. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, கொஞ்சம் பொறுமையா இருராணி, காலம் ஒரு நாள் மாறும்னு. இப்ப எப்படி மாறி இருக்குன்னு பாத்தியா? நம்ம இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்ததுனால நமக்கு எந்த ஒரு இழப்பும் இல்ல. இப்ப நம்மளை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, ஆனா அவங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்த அவங்க தங்கச்சிக்கு நிலைமை இப்ப எப்படின்னு பாத்தியா? உடவே தானே கிடப்பா, வீட்டுக்குள்ளே தானே இருப்பா. இப்ப மவனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்துக்கு வந்திருக்காள பாரு. மைனி தான் கூப்பிட மாட்டாவல்லக்கா. அதத்தான் சொல்லுதேன். இப்ப மைனி பழைய மாதிரி இருந்து நம்மளை பத்தி எல்லாம் புரியாம இருந்திருந்தாவன்னு வச்சுக்கேன், வேற எங்கேயாவது போய் பொண்ணு பார்க்க போயிருப்பாவோ, அப்போ அவ தங்கச்சி தானே முன்ன போய் நின்றுப்பா. இன்னைக்கு வர கழிதா பாத்தியா? அதுக்குதான் சொல்லுதே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு. அதுவும் சரிதான்க்கா, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி நானும் எங்க வீட்டுல கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாலதான் இப்ப எங்க நிலைமையே மாறி இருக்கு. பாத்தியா? சரிக்கா, நீங்க 2 பேரும் உட்காந்து பாடு பேசிட்டே இருங்க, நான் போய் சூடா காப்பி போட்டு கொண்டாறேன். ஏக்கா காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. காப்பி வேண்டாமா? அட பேசாம இருச்சுன பொண்ணு, ஒரு நாளைக்கு 5-6 காப்பியை குடிச்சாதான் மனசுக்கே தெம்பு வருது. காப்பி வேண்டாமாம்ல? உண்மையே சொல்லு சின்ன பொண்ணு, காப்பி ஒரு 5-6 காப்பியை குடிச்சாதானே மனசுக்கே தெம்பு வருது. ஆமாக்கா, என்னத்துதான் சோறு இட்லி தோசை பொங்கல் பூரின்னு தின்னாலும் அந்த ஒரு கப்பு காப்பிய ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நேரம் குடிச்சாதான்க்கா புது தெம்பே வருது உடம்புக்கு. அப்படி சொல்லு ராணி. என்னக்கா திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுத? ராணி ராணி, ஆம்பளை குரல்ல நான் ஒண்ணும் பேசல. அங்க யார் வந்திருக்கான்னு பாரு. யார் அது? ராணி யாத்தாடி இந்த மனுஷனா இங்க என்னத்துக்கு வந்தாரு? வாங்க.
ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் இப்ப இங்க எதுக்கு வந்தாருன்னு தெரியலையே. மீனாவும் ராணியும் மரகத வீட்டுக்கு பொண்ணு பார்க்குற விசேஷத்துக்கு போயிருக்காவல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பெரிய மனுஷன்னு அவர் 2 பேரும் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க மாமியார் ஏதாவது ஏத்தி விட்டுருப்பாவளோ? அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா அந்த மனுஷன் இங்க என்னத்துக்கு வர போறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். மூக்கு வேத்த மாதிரி இந்த மனுஷன் வந்து தொலைச்சிட்டாரா? என்னத்தையாவது சொல்லிட்டு போறாரு. நம்ம என்னத்துக்கு பயப்படணும்? எங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு நான் வந்திருக்கேன். இவருக்கு என்ன, இவங்க அம்மாவுக்கு என்ன? உட்காருங்க. பரவாயில்ல மைனி. என்னது பரவாயில்ல மைனியா? சின்ன பொண்ணு, மழைகளை ஏதாவது வருதான்னு பாரு. ஆமாக்கா, வானம் அப்படியே இருட்டிக்கிட்டு வருதுக்கா. அதான பார்த்தேன். இந்த மனுஷன் எங்க அக்காவை பார்த்து மைனின்னு கூப்பிடுறாரு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எனக்கும் அதான் ஒரே ஆச்சரியமா இருக்கு. ராணி, உங்க வீட்டுக்காரர் ஏதோ சொல்லுதாரு பாரு. எக்கா, நானும் அதே ஆச்சரியத்துல தான் இருக்கேன். உன்னை பார்த்து மைனின்னு கூப்பிட்டாருக்கா. ஐயோ, என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு ஒண்ணும் புரியலையா? மைனி, வீட்டுல பிள்ளைகளும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா குழந்தைனாரே, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் சுத்தி வளைச்சு எதுவும் பேச விரும்பல. ராணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராணி. ஏத்தாடி தண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்கற? ஏக்கா, இங்க என்ன நடக்கு? ராணி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே ராணி. உங்க வீட்டுக்காரர் தான் வந்திருக்காரு, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ராணி. நான் இவ்வளவு நாளா எங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். உன்னை ஒரு மனுஷியாவே நான் மதிக்காம இருந்திருக்கேன். நான் அதையெல்லாம் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் ராணி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஏதாடி, சின்ன பொண்ணு மழை வர மாதிரி இருக்குன்னு தான் சொன்னா. இப்ப இவர் பேசத பார்த்தா ஏதோ இடியுடன் கூடிய மழை வர மாதிரி இருக்கு. மைனியோ, எனக்காக உங்க தங்கச்சிக்கிட்ட பேசுங்க மைனியோ. என்ன தயவு செஞ்சு மன்னிக்க சொல்லுங்க மைனியோ. அதே மாதிரி நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மைனியோ. இவ்வளவு நாளா எங்க அம்மா பேச்ச கேட்டு நான் உங்களையும் ஏசியிருக்கேன் மைனியோ. தயவு செஞ்சு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அது வந்து மைனியோ. எனக்கு தெரியும் மைனியோ, நான் என்னெல்லாம் உங்களை ஏசியிருக்கேன்னு. மரியாதை இல்லாமலாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னோட முட்டாள்தனம் தான். இத்தனை நாளா யாரெல்லாம் என்ன மதிப்பா வச்சிருந்திருக்காங்க, அப்புறம் யாரெல்லாம் என்ன காலில் போட்டு மிதிச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது மைனியோ. ஏக்கா, எனக்கு அப்படியே லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குக்கா. இந்த மனுஷனா இப்படி பேசுறாரு? ஆமா ராணி, அதான் மீனா நம்ம கிட்ட சொன்னாள்ல வீட்டுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. மீனா சொன்னாக்கா, அதுக்குன்னு இந்த மனுஷன் இப்படி வீடு தேடி வந்து நம்ம 2 பேர்கிட்டயும் இப்படி மன்னிப்பு கேட்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலையேக்கா. யாருதான் நினைச்சா ராணி இந்த மனுஷன் இப்படி வந்து மன்னிப்பு கேட்பாருன்னு? அவர் நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லையே. அவர் மனசு தெரிஞ்சு நல்லபடியா இருந்தா போதும்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா, நானும் அதை தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏக்கா, இப்படி ஆள் அழுது பேசிக்கிட்டு இருக்காதியா. அந்த அண்ணன் மன்னிப்பு கேட்கறலக்கா. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, அப்பதான் அவருக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அட குழந்தைனார, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு எவ்வளவு பெருந்தன்மையா நீங்க சொல்லுதிய. ஆனா நான் உங்களை எப்படியெல்லாம் ஏசியிருப்பேன், மரியாதை இல்லாம எப்படியெல்லாம் பேசியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் மைனியோ. ராணி, உன்னையும் நான் மனுஷியா கூட நினைச்சதே இல்ல. குழந்தைனார, மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மைனியா. உங்க வாயால ஒரு நேரம் குழந்தை நேரம் உங்களை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. அப்பதான் என் மனசு ஆறும். ஏக்கா, 2 பேரும் சொல்லுங்கக்கா மன்னிச்சிட்டோம்னு. குழந்தைனார, நாங்க மன்னிச்சிட்டோம் உங்களை. ரொம்ப நன்றி மைனியோ. ராணி, நீயும் உன் வாயால ஒரு நேரம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லு ராணி. ஏக்கா சொல்லுங்கக்கா. மன்னிச்சிட்டேங்க. ரொம்ப நன்றி ராணி. இப்பதான் என் மனசுக்கே நிறைவா இருக்கு. மைனியோ, நம்ம அஞ்சுவுக்கு கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் தான் இழுத்து போட்டு பார்ப்பேன். சித்தப்பான்னு எவ்வளவு பாசமா இருக்கு என் பிள்ளை. என் பிள்ளையோட கல்யாணத்தை நல்லபடியா முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறது என் கடமை, என் பொறுப்பு மைனியோ. ஏக்கா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா எனக்கு. இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. சந்தோஷமா இரு ராணி. அத நான் சொன்னோம்ல, பொறுமையா இருக்கப்பட்டவங்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எனக்கும். இந்த அண்ணன் இப்படிலாம் வந்து பேசுவாங்கன்னு நானும் நினைச்சு கூட பாக்கலக்கா. எப்பா, எவ்வளவு பெரிய கவலை தீர்ந்த மாதிரி இருக்கு. ஆமாக்கா, வாங்க குழந்தை நேரா உட்காருங்க. நான் போய் நம்ம எல்லாருக்கும் காபி போட்டு கொண்டாரேன். சரிங்க மைனியோ. ஐயோ கடவுளே, இந்த மனுஷனை சிரிச்ச மகமா கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தது. ட்ரெயினுக்கு வர டைம் ஆயிடுச்சு. எம்மா, மக்கா, என்ன மக்கா இப்பமே சூட்கேஸ் கையுமா நிக்கா? ஆமாம்மா, அப்பவுமே சொன்னோம்ல இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு ட்ரெயின். நான் இப்பவுமே கிளம்பினாதான் சரியா இருக்கும். அட என்ன மக்கா, நீ வேற காப்பி குடி போய் அடுப்புல காப்பி எல்லாம் போட்டிருக்கேன். ஏம்மா, காப்பி தானே ஏற்கனவே குடிச்சிட்டோம்லாமா. அதனால என்ன மக்கா, இன்னொரு நேரம் போட்டு தாரேன். அம்மா போட்ட காப்பினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல.
ஏம்மா நீ போடப்பட்ட காப்பி ரொம்ப பிடிக்கும்னா அதுக்குன்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காப்பியா குடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுமா, நான் கிளம்பணும். ஏங்க அரவிந்த் கிளம்பிட்டியா? ஆமாப்பா டைம் ஆகுது இல்ல. எங்க பிள்ளை குடிச்சிட்டு போவான்னு அடுப்புல காப்பியை போட்டிருக்காங்க, ஒரு வாய் குடிச்சிட்டு போக சொல்லுங்க. அவனே ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்ப உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு இருப்பானா? ஏமா ஒண்ணு கவலைப்படாதீங்க, போட்ட காப்பி எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு, அதான் அப்பா இருக்காங்கல்ல. ஆட போமக்கா, நீ வேற காலையில போட்ட காப்பி எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு இவ்வளவு நேரமா ஒரு பால் நிறைய காப்பியை நான் தான் குடிச்சிருக்கேன். அப்ப இப்ப சாயங்காலம் போட்ட காப்பியும் வேஸ்ட் ஆயிரும்லப்பா, அதனால ராத்திரி வரைக்கும் அதே குடிச்சுக்கிட்டே இருக்கேன். பானையில காப்பியை போட்டு வைக்கலன்னா காப்பியை போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்பாவும் மவனும். இப்ப சரி 2 பேரும் இருக்கியலன்னு பானை நிறைய போட்டு வச்சா இங்க குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஏம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, ராத்திரி எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதான் ஒரு செம்பு நிறைய காப்பி இருக்குல்ல, அதையே குடிச்சிட்டு படுத்துக்கிடுது. அரவிந்த் தம்பி இப்பதான் நமக்கா போன் பண்ணா, காலையிலேயே அவன் ஆபீஸ்க்கு போயிட்டானா, இப்பதான் ரூமுக்கு வந்திருக்கானா, அதுக்கப்புறமா உனக்கு போன் பண்ணி பேசுதேன்னு சொல்லியிருக்கான். சரிங்கப்பா, அவன் விடிய காலம்பரையே கிளம்பி போனாம்ல, டயர்டா இருக்கும், அவன் தூங்கட்டும், அப்புறமா நான் அவன்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிடுதேன். சரிம்மாக்கா. ஆமா நீ இப்ப கிளம்புனா காலையில போய் சேர்ந்துருவேல்ல? ஆமாப்பா, காலையில ஷார்ப்பா 6:30 போயிடுவேன். அப்புறமா ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். மக்கா அரவிந்த், நீ வேலை பார்க்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது வீடு இருந்தா கொஞ்சம் பாரு மக்கா. என்னத்துக்குமா வீடு? இப்ப நான் ரூம்ல இருக்கோம்ல. அட என்ன மக்கா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சிருக்கோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 உன் கூட வருவாள்ல, அப்போ வீடு தனியா பாக்கணும்ல. விஜயா இப்ப ஆடி மாசம்ல, ஆடி மாசம் யாராவது போய் வீடு பாப்பாங்களா? ஏங்க இப்பமே வேற வீட்டை பார்த்துட்டு இங்க காலி பண்ணிட்டு அங்க போய் தங்குன்னு நான் சொல்லல. இந்த மாசம் வீட்டை தேடணும்னா அதுக்கப்புறம் நல்ல வீடா கிடைச்சதுக்கு அப்புறமா ஆவணி மாசம் கொடுத்தானே போயிடலாம்ல. நீ சொல்றது சரிதான். நான் சொல்றது சரிதானே? ஏம்மா என்னம்மா நீங்க முந்தானத்து தான் பொண்ணையே பார்த்துட்டு வந்திருக்கு, இனி கல்யாணம் அடுத்த மாசம் தான். நீங்க என்னடா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே எங்களை தனி கொடுத்தன வச்சிருவீங்க போலுக்க. அதுக்கு இல்ல மக்கா, நீங்க அங்க வேலைக்கு போவே இல்ல, அப்ப அங்க தனியா போய் இருக்கணும்ல. நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசம் லீவு போட்டு இங்க நம்ம ஃபேமிலியோட இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா வீட்டை பாரு தனியா கொண்டு போய் வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆமாப்பா, வேலைக்கு போனதுல இருந்து நான் அதிகமா லீவ் போட்டதே இல்லை, அதே மாதிரி உங்க கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 மாசம் லீவு போட்டு உங்க எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நீங்க அம்மா அப்புறம் அத்தை மாமா எல்லாருமா சேர்ந்து நம்ம வெளியே எங்கேயாவது டூருக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ப்பா. சரிம்மாக்கா, முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டு, அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிடலாம். சரிங்கப்பா. சரிம்மாக்கா, அப்ப கிளம்புவோமா? கிளம்புவோமாப்பா. எப்பா நான் கேப் புக் பண்ணிருக்கேன், நான் தனியா போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட இரு மக்கா, உன்ன நாரேல் ரயில்வே ஸ்டேஷன்ல தானே விடணும், எங்களுக்கும் நாரேல்ல கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்க. உன்ன ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க எங்க வேலையை பாத்துக்கிடியோம். விஜயா நீயும் எங்க கூட வாரியா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னங்க சொன்னேன், உங்க தங்கச்சி 2 பேருக்கும் ஆடி மாசத்துல துணியெல்லாம் முன்னாடி எடுத்து கொடுப்பீங்கல்ல, இவ்வளவு நாளா நம்ம கொஞ்சம் பேச்சு வார்த்தை சரியில்லாம இருந்து அதனால நம்ம எடுத்து கொடுக்கல. அதனால இந்த ஆடிக்கு உங்க தங்கச்சி மாதிரி 2 பேருக்கும் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும், நாரேலுக்கு போகணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்லாங்க. இப்ப அரவிந்த கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அந்த வர வழியில நம்ம துணி கடைக்கு போயிட்டு வந்துருவோம், ஒரே வேலையா முடிஞ்சிரும்லாங்க. இப்ப இதுக்குன்னு தனியா போக வேண்டாம்ல. ஓ அப்படி சொல்லுதியா? சரி விஜயா, அப்ப நம்ம 3 பேருமே கிளம்புவோம். சரிங்க. விஜயா உனக்கு இப்போ பொறுப்பு அதிகமாயிட்டு பத்தியா? இப்ப உங்க தங்கச்சி மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அதை வச்சு அங்க சொல்லுதீங்க. ஆமா அதுவும் ஒரு பொறுப்பு தானே. ஆமாங்க, அதுவும் என்னோட பொறுப்பு தானே. இவ்வளவு நாளா அவங்க 2 தங்கச்சிமாருக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனா இனியும் நான் பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி மட்டும்தான், அண்ணன் தம்பின்னு யாருமே கிடையாது. ஆடி மாசம் துணி எடுத்து தரதுக்கு நமக்கு அண்ணன் தம்பி இல்லையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமாங்க. கூட பிறந்த அண்ணன் இருந்தும் நமக்கு துணி எடுத்து தர மாட்டேக்கானேன்னு உங்க தங்கச்சி மாதிரி 2 பேரும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணமே நான் தானே. இனிமேலும் அவங்கள நான் வருத்தப்பட விட மாட்டேங்க. என் கடமைய என் பொறுப்பை நான் சரியா செய்யணும்னு நினைச்சிருக்கேங்க. விஜயா உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்னு நீ கவலைப்படாத. மச்சான் வாங்க மாமா. மருமோன ஊரு கிளம்பியாச்சா? ஆமா மாமா, இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துல ட்ரெயின், அதான் இப்ப கிளம்பியிருக்கேன். நல்லபடியா போயிட்டு வாங்க மருமோன. சரிங்க மாமா. விஜயாக்கா இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. என்ன தம்பி இதெல்லாம்? அட என்ன விஜயா, தம்பி வாங்கிட்டு வந்திருக்காருல, வாங்கிக்க சந்தோஷமா. ஏங்க என்ன சொல்றீங்க? ஆமா விஜயா, இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் இல்லன்னு கவலைப்படாதுன்னு. அதான் தம்பியே நேர்ல வந்திருக்காரு, வாங்கிக்க சந்தோஷமா. வாங்கிக்கோங்க அக்கா.
தம்பி உன்கிட்ட சொல்லாமலே இருக்க முடியாது. இவ்வளவு நாளா என் மச்சான் என்கிட்ட சொல்லாண்டான்னு தான் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா இப்போ உன்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது. நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றதுனால இப்போ மச்சான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்காத விஜயா. வருஷா வருஷம் அவனுக்கு ஆடி மாசம் பட்டு சாரி எல்லாம் வாங்கி கொடுப்போம்ல, அது நான் வாங்கி கொடுத்தது இல்ல. என்னங்க சொல்றீங்க? நீங்க வாங்கி கொடுக்கலையா? ஆமா விஜயா, மச்சான் தான் பட்டு சேலையை வாங்கி ஆபீஸ்க்கு கொண்டுட்டு வந்து அக்காட்ட கொடுத்துருங்கன்னு என்கிட்ட கொடுப்பாரு பத்துக்கோ. தம்பி ஆமாக்கா, வருஷம் வருஷம் நான் தான் வாங்கி கொடுப்பேன் பார்த்துடுங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி கிடையாதுல்ல, அதே மாதிரி எனக்கும் அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாதுக்கா. மரகதத்தை கல்யாணம் பண்ணதுல இருந்தே நீங்க என்ன தம்பி தம்பின்னு தான் பாசமா கூப்பிடுவீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்க. அப்போ எனக்கு அக்கா இருக்காங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? அதுக்கப்புறம் குடும்பத்துலன்னு நிறைய பிரச்சனை வந்துட்டு, குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் அக்காவெல்லாம் மறக்க முடியுமா? அதனாலதான் நானும் மச்சானும் பேசிக்கிடுவோம். அதனாலதான் உங்களுக்குன்னு பட்டு சரியெல்லாம் வாங்கி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுப்பேன் பார்த்துடுங்க. மச்சான் இப்படி நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொன்னாரு முதல்ல. அப்புறம் நான் தான் இப்போதைக்கு வேண்டாம், இப்போ நீங்களே வாங்கி கொடுத்த மாதிரி அக்கா கிட்ட சொல்லிருங்க. ஏற்கனவே குடும்பத்துல வேற பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அக்கா கோவப்படுவாங்க, வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். பரவாயில்ல, நான் சொன்னதையும் மச்சான் மதிச்சு இத்தனை வருஷமா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். அது எப்படி மச்சான், ஒரு விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது உங்க வாக்க நான் காப்பாத்தணும்ல. அதே மாதிரி நானும் சொன்னோம்ல, எப்படியும் காலம் மாறும், பிரச்சனை எல்லாம் சரியாகும். அப்போ ஒரு நாள் நான் விஜயா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன்னு. அந்த நாள் இன்னைக்குதான் போல. ஆமா மச்சான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எல்லாரும் என் மேல பாசமா அக்கறையுமா தான் இருந்திருக்கீங்க. ஆனா நான் தான் யார பத்தியுமே புரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கேன். சரி விடுங்கக்கா, சும்மா பழசையே நினைச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் நடக்கப்பட்ட விஷயத்த பார்ப்போம். பிள்ளைங்க கல்யாணம் வேற இருக்கு, நல்லபடியா நடத்துவோம். சரி தம்பி, உட்காரு தம்பி. நிக்க வச்சே பேசிட்டு இருக்க பத்தியா? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நம்ம வீடு தானே. எனக்கு இப்ப வீட்டுக்கு கிளம்பணும்க்கா. உங்க சம்மந்தி வேற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா சூப்பர் மார்க்கெட்ல. அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போறதுக்கு எப்படியும் 7:30 மணிக்கு மேல ஆயிரும். அப்புறம் நான் இப்பவுமே இங்க இருந்து லேட்டா போனோம்னா அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிய? என் சம்பந்தியை பார்த்து வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்க சொல்லியிருப்பா. பாத்தீங்களா மச்சான், சப்போர்ட் எங்க போகுதுன்னு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. தம்பி ஒரு நிமிஷம் உட்காரு தம்பி. காபி போட்டு வச்சிருக்கேன், காபி குடிச்சிட்டு போ. எம்மா, ஒரு செம்பு காப்பியையும் மாமாவை குடிக்க வச்சிடலான்னு பாக்கியோ? என்ன மருமோன, ஒரு செம்பு காப்பியா? ஆமா மாமா, அது வேற கதை. சரிம்மாக்கா, கிளம்புவோமா? நேராவது இல்ல. சரிங்கப்பா. சரிங்க மச்சான், அப்ப நானும் கிளம்புதேன். விஜயாக்கா போயிட்டு வரேன்னா? என்ன தம்பி, அக்கா வீட்ல ஒரு கப் காபி கூட குடிக்காம போற? இப்ப நேரம் ஆயிட்டுக்கா, ஞாயிற்றுக்கிழமை வாரே, நல்ல தடபுடலா விருந்தே ரெடி பண்ணி வைங்க. சரி தம்பி. மச்சான் போயிட்டு வரேன்னா? சரி மச்சான். மருமோன போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மாமா நானும் ஊருக்கு கிளம்புதேன், போயிட்டு வரேன். சரி மருமோன, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிங்க மாமா, சென்னை போன உடனே நான் ஃபோன் பண்ணுதேன். சரி மருமோன. இவ்வளவு நாளா நான் எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கேன் பாத்தீங்களாங்க. சரி விடு விஜயா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டுல. இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா, நம்ம கிளம்புவோம். அவனுக்கு ட்ரெயினுக்கு நேராவது இல்ல. சரிங்க. பட்டு சேலை நல்ல அளவோல இருக்க. ஆடிக்கு என் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்தது.